சுருதியை அழைச்சிக்கிட்டு மீனாவும் முத்தும் ஹாலுக்கு வர்றாங்க. அங்கே எல்லாரும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. "எங்கே போன சுருதி என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குது. "நான் ட்ரெஸ் பண்ண போனேன்" அப்படிங்குது. இங்கே ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இதை பார்த்துட்டு வந்து சுருதியோட அம்மா அப்பா 2 பேருக்கும் ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அதுவும் மீனாவும் முத்தும் அழைச்சிட்டு வர்றாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்ட்டு அந்த ஆள் கேட்குறாரு சுருதியோட அப்பா. "இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம கடைசியாக விசாரிச்சுக்குவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக கொண்டாடுறாங்க. அப்போ வந்து சுருதி வந்து என்ன சொல்கிறாங்க, மீனாவை பற்றி ரொம்ப நல்லபடியாக பேசுகிறாங்க. முத்துவும் மீனாவும் தான் எனக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. நான் எது செஞ்சாலும் எனக்கு வந்து அவங்க எனக்கு ஒரு அக்கா மாதிரி இருந்து எனக்கு வந்து இது பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறேன். நான் அவங்கள தான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க எனக்கு வந்து கைட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு சுருதியோட அப்பா அம்மா ரொம்ப இது பண்ணி கோவமாக நிற்கிறாங்க. விஜயாவுக்கு முகமே சரியில்லை, ரோஹிணிக்கு அதை விட சரியில்லை. என்ன நம்மளை பற்றி பேசாமல் மீனா முத்துவை பற்றியே பேசுகிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது ரோஹிணி வந்து மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, நம்மளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலாவா, ஆனால் முத்து மீனாவை பற்றி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயா என்ன பண்ணுறாங்க, முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுருதியை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வீட்டுக்கு வர்றாங்க. எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டு அப்போ வந்து சுருதிக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க இவங்க மீனா. அதாவது ஃப்ளவர் வாஸ் கொடுக்குறாங்க, பொக்கே கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இது கேட்குது, ரோஹிணி கேட்குது, "என்ன இது பொக்கே கொடுக்குறீங்க?" அப்படிங்கிறதுக்கு, அவன் எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சோ அதாங்க கொடுக்க முடியும்னோன்னா அவங்க வந்து மோதிரம் போடுறாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க சுருதி. ஆனால் வந்து மீனாட இதை பரிசைத்தான் வந்து சுருதி வந்து ரொம்ப இது பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க. "நைஸ், நல்லா அழகாக இருக்குது மீனா, நீங்கள் எனக்கு ரொம்ப இது" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. "பிரித்து பாருங்க" அப்படிங்கும்போது மொபைல் ஃபோன். "ஏங்க எனக்கு இதெல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏன் சுருதி உனக்கு என்ன வேலை இல்லையா? இவ்வளவு காஸ்ட்லியாவெல்லாம் இவளுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறது, இவளுக்கு எதுக்கு இந்த ஃபோனு?" "ஆண்டி, நான் இதை விட பெருசாக செய்யணும்னு ஆசைப்பட்டேன் மீனாவுக்கு. நான் டைமண்டில் வந்து ரிங் போடணும், நெக்லஸ் போடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ வந்து மீனா இதை வச்சுக்கிட்டோம், நான் மறுபடி பெருசாக செய்வேன் மீனாவுக்கு" அப்படிங்கிறாங்க. உடனே முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இவளுக்கு வேறு வேலை இல்லை, தான் பணக்கார திமிரு, பணக்கார பைத்தியங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மனோஜும் ரோஹிணியும் போட்ட மோதிரத்தை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. மீனாவையும் முத்தையும் ரொம்ப பாராட்டுறாங்க. முத்து சொல்கிறாரு, பலகுரல, எனக்கு இது கூட தெரியல மீனாவுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுக்கணுன்ட்டு, ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தியா அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, "எனக்கு சிஸ்டர் தானே மீனா, அதனால் நான் சிஸ்டர் வாங்கி கொடுத்தேன்" அப்படிங்கும்போது, "ரொம்ப தேங்க்ஸு சுருதி" அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுது, ரோஹிணி பழையபடி ஆரம்பிச்சிருச்சு, கதையை ஆரம்பிச்சிருச்சு. அவன் இவனை போய் பார்க்குது. அவன் சிட்டியை போய் பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுது. அவன் சும்மா உடலை முத்து, உன்னை பிடிச்சிருவான் சீக்கிரத்துலேயே அப்படிங்கும்போது, அங்கேருந்து ஒருத்தன் வந்து சொல்கிறான், "ஆமாண்ணே, அவன் சத்யா கூட உன்னை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருந்தான்" அப்படிங்கிறான். "அப்படியாடா, அவனை ஒரு பெரிய கேஸில் மாட்டி விடணுன்ட்டு இருந்தேன், இப்போ என்னடா மாட்டி விட்ருவோம்" அப்படிங்கிறான். இங்கே என்ன பண்ணுறாரு, இது போலீஸ்காரரு, அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு வர்றாரு. அழைச்சிக்கிட்டு வரும்போது என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மாவுக்கு யாருமே துணைக்கு இல்லை. அப்போ சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வரும்போது சீதா சொல்லுது, "நான் பார்த்துக்குறேன் சார்ன்ட்டு." அப்போ ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்போ சீதா பார்த்துட்டு ஒரு லுக்கு வேறு விட்டுட்டு போகிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுது சீதா, "இந்த ஆளு ஏன் நம்மளை பார்த்துட்டு இப்படி போகிறாரு" அப்படின்னு நினைக்கிது. அப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது வந்து ரோஹிணி சொல்கிறாங்க வித்யா கிட்ட, "ஏண்டி, அவன் சத்யாவை மாட்டி விட போகிறேங்கிறானே, பிரச்சனை எதுவும் வந்துடாதுல?" "எனக்கு தெரியாது ரோஹிணி, நீ தான் மாட்டிக்கிட்ட, பார்த்தியா அவனை? என்னை போய் வேலைக்கு வரியான்னு கேட்குறான். நான் எவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறேன், இவனுக்கு கணக்கு வழக்கு பார்க்க போவேன். இன்றைக்கி வந்து கணக்கு பார்க்கவாமா, நாளைக்கு வந்து வேறு எதுக்காவது கூப்பிடுவான். இவன் சரியில்லை ரோஹிணி, நீ கொஞ்சம் கொஞ்சமாக இவன்கிட்ட குறைச்சிக்க, இவன்கிட்ட பழக்க வழக்கத்தை குறைச்சிக்க" அப்படிங்கும்போது, "பார்க்கலாண்டி" அப்படின்னு சொல்லுது ரோஹிணி. அதுக்கு ரோஹிணி கிட்ட வித்யா சொல்லுது, "பார்க்கலான்னு சொல்லாத, இவன்ற இதே வேணாம், இவன்ற சகவாசமே வேணாம், இதோட முறிச்சிக்க. நாளைக்கு சத்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இவன் பிடிச்சான்னு வச்சுக்க, உன் பேர் தான் கெட்ட பேர் ஆகும். நீ ஏன் சத்யா விஷயத்துலலாம் தலையிடுற, இதெல்லாம் வேணாடி" அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தாண்டி அவள் மீனா வந்து என் விஷயத்தில் தலையிட மாட்டான், மீனாவும் முத்தும் அப்படிங்கும்போது, "அவங்க தான் இப்போ முடிச்சிட்டாங்கல்ல, அதோட நீனும் முடிச்சிட்ரு ரோஹிணி, இது பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட போகுது உனக்கு" அப்படிங்கிறாங்க. "நீ வாயை மூடு" அப்படிங்கிறாங்க ரோஹிணி வந்து வித்யாவை. "இல்லை ரோஹிணி, நான் உனக்கு வந்து நல்லது தான் சொல்கிறேன், ஏதோ கேட்டால் கேளு, கேட்காகட்டி போ.
இவன் வந்து இப்படி விட போகிறதில்ல. இப்போ பாரு மீனா முத்துவை விட்டு சத்யாவை போய் பிடிக்கிறேங்கிறான். சத்யாவுக்கும் உனக்கும் என்னடி? அவனுக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இப்போ போய் சத்யாவை போய் பிடிக்கிறேன்டா. மீனாவை பிடிச்சா பரவாயில்லைங்க, முத்துவை பிடிச்சாலும் பரவாயில்லைங்க, சத்யாவை பிடிச்சா அவங்க அம்மா வருவாங்கள்ல, நீ என்ன செஞ்ச ஏது செஞ்சேன்ட்டு எனக்கு என்னமோ சரியாக படலை ரோஹிணி. நீ தான் வந்து பார்த்துக்கணும் எல்லாத்தையும். ஏன்டா வந்து அவன் சத்யா அவன் பிரச்சனையில் தலையிடலை, நீ தான் போய் தலையிடுற. இது வரைக்கும் அவன் சத்யா வந்து அவங்க அக்கா கிட்டேயே யார்கிட்டேயும் வந்து நீ பணம் வாங்கினது போனது வந்தது எதையும் சொல்லலை. சொல்லியிருந்தாலும் அவங்க கேட்கவும் இல்லைல்ல உன்கிட்ட அப்படின்னு சொல்லவும் அப்படியே அமைதியாக நிற்கிது ரோஹிணி. சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரோஹிணி சொல்லுது. இனிமேல் இவனை பார்க்க வராதடி, இவன் ரவுடியாக இருக்கிறான், நாளைக்கு உனக்கே பிரச்சனையாக போகும் அப்படிங்குது. ஏற்கனவே அவன் சிட்டி பிரச்சனை பண்ணிட்டான். இப்போ சிட்டி வந்து வித்யாவை கேட்குறான் வேலைக்கு வரியான்ட்டு. இந்த மாதிரி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு சட்டுன்னு வண்டியில் ஏறி போகுது. அப்போவே வந்து சிட்டி என்ன பண்ணிட்டான், வித்யா மேலே குறி வைக்கிறான் அவன்.